ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம ஒரு கப் கடலை மாவு யூஸ் பண்ணி கம்மியான நெய்யில் சூப்பராக சாஃப்டாக மைசூர் பாக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கூடவே ஓமப்பொடி முறுக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்டான மைசூர் பாக்குக்கு நம்ம நெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு எந்த கப்பால் நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடலை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஆட் பண்ணிடாதீங்க. ஃப்ளேவர் இருக்கிற எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதே வாசனை தான் மைசூர் பாக்கு ஃபுல்லாக அடிக்கும். அதனால் நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கடலை மாவை நல்லா எண்ணெயில் கட்டிகள்லாம் கரையிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் கடலை மாவுக்கு 3/4 கப் சர்க்கரை கரெக்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இந்த சர்க்கரை பாதி மூழ்கிற அளவுக்கு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கரைய ஆரம்பிக்கட்டும். இதில் நம்ம இந்த ஸ்வீட்னஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கல்லுப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் முன்ன பின்ன இருந்ததுன்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ இது நல்லா சர்க்கரைலாம் கரைஞ்சிட்டு இது ஒரு கம்பி பதம் அளவுக்கு வரணும். இப்போது பாகு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்தாச்சு. இப்போ நல்லா ஃப்ளேமை சிம் பண்ணிவிடுங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு சர்க்கரை பாகில் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகில் சேர்க்கும்போது கண்டிப்பாக கலந்து விட்டுக்கிட்டே தான் ஆட் பண்ணணும். நல்லா எல்லாமே கலந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ளேமை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, டக்குன்னு ஹார்ட் ஆகிடும். நல்லா மீடியமுக்கும் லோக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விடும்போது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது ஓரங்கள் எல்லாம் ஒட்டாமல் நல்லா ஒன்றோட ஒன்று திரண்டு வருது இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போதைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நெய் சேர்க்கும்போது இந்த நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதை மாவு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். மாவு வந்து அந்த நெய்யை அப்சர்வ் பண்ணிக்கும் போது அதனோட டெக்ஸ்சரே மாறி வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. நான் மீதி இருக்க நெய்யை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நான் தடவி விட்டுறேன். இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம ஒன்ஸ் அந்த மாவை வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம கைவிடாமல் கறி விட்டுட்டே இருக்கணும். அதனால் நம்ம எந்த தட்டில் வந்து நம்ம எடுத்து நம்ம மோல்ட் பண்ணிக்க போகிறோமோ அது நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வந்து திரண்டு வரும். மாவு முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த டெக்ஸ்சர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா பாருங்கள். நம்ம ஏற்கனவே அந்த மாவு கரைச்சப்போ எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெய் அப்புறம் நம்ம இப்போ சேர்க்குற நெய் எல்லாமே சேர்ந்து அந்த மாவை வந்து நல்லா ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி வேக வைக்கும். அதுதான் மைசூர் பாக்கோட பதம். இப்போது நம்ம சேர்த்த நெய் வந்து முன்னாடி பேட்சில் சேர்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் அப்சர்வ் ஆகவே இல்லை பாருங்கள், அப்படியே இருக்குது. அப்படின்னா இதுக்கு மேலே இதுக்கு நெய்யோ எண்ணெயோ தேவைப்படலைன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ சேர்த்தாலுமே வந்து இது அப்சர்வ் ஆகாது. இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா மைசூர் பாக்கோட பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பிளேட்டில் இதை மாற்றிடலாம். உங்களுக்கு உள்ளார ஹோல்ஸோடு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தட்டி விடாதீங்க. அந்த பிளேட்டில் கொட்டிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்படி விடும்போது நல்லா மைசூர் பாக்குக்கு உள்ளார ஹோல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து மேலே உள்ளாரெல்லாம் நல்லா வந்து பார்க்குறதுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லாவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஆற விடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பீஸ் போடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மேலே இருந்த எண்ணெய் நெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ஓரளவுக்கு கொஞ்சமாக ஆறியிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பீஸ் போடலாம். இது சாஃப்டான மைசூர் பாக்குன்றதுனால நான் 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா பீஸ் போடுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பிளேட்டில் கொட்டினதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்லேயே லைன் போட்டு விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி உடையாமல் எட்ஜஸும் கிளியராக சூப்பராக வரும். பீஸ் போட்டதுக்கப்புறமா வேறு ஒரு தட்டில் இந்த மாதிரி கவுத்துட்டு அடியில் ஒரு தடவை தட்டினாலே போதும், ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள், சூப்பரான மைசூர் பாக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுனால ஷேப்பும் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்குது. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம பீஸ் போட்டிருந்தோன்னா இன்னுமே பர்ஃபெக்டான பீசஸாக கிடைக்கும் எட்ஜஸ்லலாம்.
அவ்வளோதான். கம்மியான நெய்யை ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் கலந்து இந்த மாதிரி சாஃப்டாக பண்ண முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு பீஸ் எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணதுனால மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தெரியலாம், ஆனால் உள்ளே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உள்ளார அந்த டெக்ஸ்சர் பாருங்கள், ரொம்பவே ஸ்மூத்தாக அழுத்தும் போதே நல்லா எப்படி வந்து பவுடர் ஆட்டம் நுறுங்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம ஓமப்பொடி முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா முறுக்குலேயும் இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான முறுக்கு. சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு முதல்ல 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். இதை ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அந்த முறுக்கு பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அந்த ஓமத்தோட ஃப்ளேவரை தண்ணியில் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது, பொறுமையாக தான் பண்ண போகிறீங்கன்னா ஒரு மணி நேரம் போல் 1 கப் தண்ணியில் அந்த 1/4 ஸ்பூன் ஓமத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஊற விட்டுருங்க. ஊறும்போது அந்த ஓமத்தோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதி பிடிக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மாவுலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ ஓமப்பொடி செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இது வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் பொடி. 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விடும்போது அந்த மிளகாய் தூள்லாம் ஒரு சேர எல்லா மாவுலையும் கலந்துருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓமத்தோட தண்ணியை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். அந்த தண்ணியிலே நல்லா ஃப்ளேவர் இருக்கும். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு எண்ணெய் வந்து நம்ம பொரிக்கிறதுக்காக ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சூடான எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஒரே டைமில் அதிகமாக சேர்த்துட வேண்டாம். அவ்வளோதான், நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஓமப்பொடி அச்சிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி 2 டைப்பில் இருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்கிறது இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ணுறது, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வருதான்ட்டு. பாருங்கள், சூப்பராக வருது. இப்போ நமக்கு எண்ணெயும் ரெடியாக இருக்குது. ஓமப்பொடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லையா, அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து கரெக்டான ஹீட்டில் இருக்குது. நம்ம ஓமப்பொடி பிழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் குட்டி குட்டியாகவும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே டைமில் பெருசாகவும் போட்டுக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து உடச்சி தான் விட போகிறோம் இல்லையா. உங்களுக்கு ஒரு வேளை ஷேப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன சைஸில் அழகான ஷேப்பில் கரெக்டான சைஸில் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் உடைக்க தான் போகிறேன், அதனால ஒரே அச்சா அப்படியே ஒரே டைமில் பிழிஞ்சிட்டேன். இப்போ ஓரளவுக்கு அந்த சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஒரு இனுக்கு கருவேப்பிலையை நம்ம உருவி போட்டுடலாம். இப்படி பண்ணும்போது அந்த எண்ணெயில் கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ஓமப்பொடி அந்த முறுக்குலேயும் நல்லாவே இறங்கி வரும். நம்ம தனியாக வறுத்து போடுறதுக்கு முறுக்கு வந்து பாதி அளவு வறுப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கருவேப்பிலையை சேர்த்துட்டோம் அப்படின்னா முறுக்குலேயே அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி வந்துடும். அந்த கருவேப்பிலையை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். ஒவ்வொரு தடவை சேர்க்குறதையும் அப்பப்போ எடுத்துருங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும் நெக்ஸ்ட் பேட்ச்சில். இப்போ நம்ம அடுத்த பேட்ச் அதே மாதிரியே பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து அந்த ஹீட்டில் பொரியுது இல்லையா, அந்த பபிள்ஸ்லாம் ஓரளவுக்கு அடங்கும்ல, நீங்கள் அந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அடுத்த இனுக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு அந்த பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கும்னா நிறையாவே சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம ஓமப்பொடியை நொறுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நடுவில் நிறையா அந்த கருவேப்பிலை பீசஸ் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இப்போ இந்த பேட்சில் சேர்த்த கருவேப்பிலையை நீங்கள் அப்பப்போ எடுத்துருங்க. அடுத்ததாக இந்த 3வது பேட்ச் வெந்துட்டுருக்கு. இதில் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணல, ஏற்கனவே நம்ம 2 தடவை கருவேப்பிலை சேர்த்துட்டோம் இல்லையா, அந்த எண்ணெயில் அந்த ஃப்ளேவர் இருக்கும், அதுவே போதும். அதுவும் இல்லாமல் நம்ம மாவும் கம்மியாக தான் செஞ்சுருக்கோம். அடுத்ததாக இந்த 4th பேட்ச்சில் பாதி அளவு வந்திருக்கு. நான் சேர்த்த அந்த 1 கப் மாவுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம ஓமப்பொடி முறுக்கு செஞ்சுருக்கோம்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஓமப்பொடி முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம உடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து நொறுக்கி விடும்போது அந்த கிறிஸ்பியாக இருக்கிற கருவேப்பிலையும் நல்லாவே தூளாக நொறுங்கிட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடும். குழந்தைங்களும் அது நல்லா முறுமுறுன்ட்டு இருக்கிறதுனால அதை வந்து ஸ்கிப் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மிளகாய் தூள் நீங்கள் ஆட் பண்ணாமல் கூட செய்யலாம். மிளகாய் தூள் சேர்க்கலனாலுமே நல்லா தான் இருக்கும். அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு காரத்துக்காக தான் அந்த மிளகாய் தூள் சேர்க்குறோம். மிளகாய் தூள் சேர்க்காமலே கூட இந்த ஓமப்பொடி முறுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணிக்கோங்க. சூப்பரான ஓமப்பொடி முறுக்கும் சாஃப்டான மைசூர் பாக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.